இன்னைக்கு பாவக்காய் பிட்டலை பாரிக்காய் பொரிச்சு குழம்பு உண்டாக்க போகிறேன். அதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ்: பெருங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெப்பர், மிளகா வெத்தல். அதுக்கு வறுக்க வேண்டிய சாதனங்களாக்கும் தேங்காயும் கருவேப்பிலையும் போட்டு வறுக்கிறது. அறுத்துட்டு அதை அரைக்கணும். பருப்பும் நான் மூக்குக்கடலை போட்டிருக்கேன். நான் மூக்குக்கடலை கொண்டக்கடலையும் பருப்புமா வேவிச்சு வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு ചെറുനാരങ്ങ வலுப்பத்தில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். பாவக்காய் தான். பாவக்காய் ரவுண்டாகவும் நறுக்கலாம், இந்த மாதிரியும் நறுக்கலாம். நான் அன்றைக்கி நிறைய பாரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் வறுக்கிறத காட்டுறேன். அதுக்கு வேண்டி வெளிச்செண்ணெய் விட்டு பெருங்காயம் போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பு, இந்த சைடில் குக்கரில் பாவக்காய் ஒன்றும் ஃப்ரை பண்ணுறேன். நிறைய இருக்கு. வெளிச்செண்ணெயில் பாவக்காய் ஒன்று ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் புளி மஞ்சப்பொடி உப்பு போட்டு வேவிக்கணும். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் வறுத்தேனா அதை அரைச்சாச்சு. നമ്മൾ கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு വറുக்கிறத ചിലപ്പോൾ മല്ലിയും കൂടെ വെക്കലാം. അപ്പോൾ அந்த மாதிரியும் வைக்கல. மல்லி போட்டு நான் இன்னைக்கு மல்லி போடலை. மல்லி போட்டால் சாம்பாரோட டேஸ்ட் வருமோன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு மல்லி போடலை. சரியா? பாவக்காய் நல்லா வச்சாச்சு. நல்லா இல்லை, எனக்கு நிறையவே பாரிக்காய் இருக்குது. தர வேணும்னு இல்லை. அதில் பருப்பு விடணும். பருப்பும் கொண்டக்கடலையமாக வச்சு வச்சுருக்கேன். அது விடணும். இந்த அரைச்சத்தையும் விட்டுட்டு நம்ம தலைக்கட்டும். அதுக்கு வேண்டிய உப்பும் போடும். வெள்ளம் புளியை கடுப்படுக்கிறதுக்கு வேண்டிட்டு வெள்ளம் போட்டாச்சுன்னா இது நல்லா தலைக்கட்டும். இந்த சைடில் வெளிச்செண்ணெய் விட்டுருக்கு பொரிச்சு கொட்டுறதுக்கு. அதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகா வெத்தல் போடுறோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகா வெத்தல் போட்டுட்டு கறிவேப்பிலை போட்டுட்டு இந்த தேங்காயும் போட்டுட்டு நம்ம சவக்காக வறுக்கணும். வறுத்துட்டு இது நம்ம ஆனப்பினே அதில் போட்டுட்டு காட்டணும். அளவு சூப்பர், மனமும் சூப்பர், டேஸ்ட் நல்லா இருக்கு. இதப்போ இது சோப்பை வத்தாச்சு. കുറച്ച് കുഴപ്പം റെഡി. എല്ലാവരും ട്രൈ ചെയ്ത്